ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சியோல் போகிறோம். வாங்க சியோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம குங்டாங் பிளேஸ்லேருந்து தேஜான் ஸ்டேஷனுக்கு கேபில் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் உள்ளே போகிறோம். வாங்க தேஜான் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க டிக்கெட் வெண்டிங் மிஷின். ஸோ நம்ம இதில் வந்து போகிறதுக்கான டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சியோல் போகிறனால சியோல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேடிஎக்ஸ் ட்ரெயின், அதாவது புல்லட் ட்ரெயின் சொல்கிற ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட டிக்கெட் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ நம்மளோட டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிக்கலாம். ஸோ சியோல் போகிற ட்ரெயின் வந்து 7:28 வருது. நம்ம இந்த சியோலுக்கு 3rd பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். ஸோ நம்மளோட கார் நம்பர் பார்த்திங்கன்னா 11. ஸோ நம்ம 11 கிட்டே போய் நின்றுக்கலாம். பட் ட்ரெயின் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் இந்த வெயிட்டிங் ரூமில் போய் நின்றுக்கலாம். இங்கே வந்து ஏசி இருக்கும். ஸோ இதாங்க ஹை ஸ்பீட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின்னு சொல்கிற ட்ரெயின். இங்கே வந்து இதை கேடிஎக்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் தான் நாம் இப்போ போகிறோம். இவங்க கோச்சை தான் வந்து கார் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கார் வந்து 11th கார். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே ப்ரையாரிட்டி பீப்புள், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆனவங்களுக்கு ஸ்பெஷல் சேருமே இங்கே இருக்குங்க. ஸோ இதான் நம்ம சீட் 5D விண்டோ சீட். நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். ஸோ இங்கே சீட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அட்ஜஸ்டபிள் சீட்டு அண்டு நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம புக் ரீட் பண்ணுறதுக்காண்டி மேலே லைட்டு இருக்குது. ஏசி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்நாக்ஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ மூவ் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கொரியாவில் பார்த்தீங்கன்னா 70% வந்து ஹில்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்தா நிறையா டனல் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையுமே ஹில்ஸ்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி டனல் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போது சியோல் ஸ்டேஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வந்து நம்ம 1 ஹவரில் கிராஸ் பண்ணியிருக்கோங்க இந்த புல்லட் ட்ரெயின் மூலமாக. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் நம்ம மதுரை டு திருநெல்வேலி டிஸ்டன்ஸுங்க. அடுத்து நம்ம ஹன்னம் ஸ்டேஷன் போகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இவங்க மெட்ரோ வந்து சப்வேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு சப்வேல போகணும். நம்ம சியோல் சிட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக 9.6 மில்லியன் பாப்புலேஷன் கொண்டதுங்க. இது வந்து நம்ம சென்னை மாதிரி 1.5% வந்து அதிகங்க இந்த பாப்புலேஷன். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ லைன் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதான் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கான டிக்கெட் வெண்டிங் மிஷின். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து ட்ராவல் கார்டு இருக்கனால நம்ம ட்ராவல் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே என்ட்ராகிறதுக்கு நம்ம இந்த கார்டை வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து 1500 won தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் ட்ராவல் பண்ணாலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி மொபைல் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின்லேயுமே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன அப்படின்றது ஷோ ஆகும். நம்ம பார்த்துட்டு அப்படி மூவ் ஆகிக்கலாங்க. ஒரு மெட்ரோ ட்ரெயின் இப்போ தாங்க நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போகுது. நம்ம இப்போ வந்து ஹன்னம் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சியோல் கன்சுலர் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்தியன் எம்பசிக்கு. இங்கே சியோலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க இருக்கும் பில்டிங்ஸ், ரொம்ப ஹைட்டாக.
நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அகெயின் ஹன்னம் ஸ்டேஷனில் இருந்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டு சியோல் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா சியோலோட அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மெட்ரோ லைனில் இருந்துட்டு நம்ம சியோல் KTX ஸ்டேஷன் போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. கொரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் இந்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளே பார்க்கலாங்க. ஃபைனலாக மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்டுட்டு தேஜானுக்கு கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த சியோல் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.